இன்றைய வேதவசனம் ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த உலகத்தில் சஞ்சலத்தோடு தவிக்கும் நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று. ஆனால் அதற்கு நாம் தேவனால் மீட்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். யார் தேவனால் மீட்கப்பட்டவர்கள்? வேதம் சொல்லுகிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று. அப்படியாய் தம் மீது உள்ள தூசிகளை உதறிவிட்டு தம் கழுத்தில் உள்ள கட்டுகளை அறுப்பவர்களே. அன்றியும் யார் தம்முடைய பாவமாகிய தூசியை உதறிவிட்டு எதற்கும் அடிமையாயிராமல் எஜமானாகிய நம் நேசர் ஒருவருக்கு மாத்திரமே அன்பினால் அடிமையாயிருக்கிறார்களோ அவர்களே தேவனால் மீட்கப்பட்டவர்கள். அவர்களுக்கே நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். தவிப்பும் சஞ்சலமும் ஓடிப்போகும். அவர்களே ஆனந்த களிப்போடு சியோனாகிய தேவராஜ்யத்திற்கு திரும்புவார்கள். எங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றி உம்முடைய ராஜ்யத்திற்கு உள்ளாய் எங்களை பிரவேசிக்க செய்யும் எங்கள் நல்ல மீட்பரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.